நேற்று வன்னியரசு அவர்கள்ட்டையும் கேட்கும்போது, இது எங்க கட்சியோட தனிப்பட்ட முறையில ஒரு முடிவு. இதை எந்த விஷயத்திலும் நாங்க விட்டுக் குடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விசிகாவையும் ஓரங்கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. விசிகா இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள திருப்திப்படுத்திட்டு, ஐயா கிட்ட பாமக இருக்கு. ஐயா வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம அத நம்புவோமா? அதனால கண்டுக்காதீங்கன்ற மாரி கொண்டு வந்துருவாங்க. அன்னைக்கு திருமாவளவன் எப்படி பேசுவாருன்னு பாருங்க. வேற மாரி பேசுவாரு. இல்லண்ணே ஒருவேளை விசிகாக்கு 6 சீட்லேருந்து 8 சீட் வரைக்கும் வச்சுக்கிட்டோம். ஒரு ம். பேச்சுக்கு வச்சுக்கலாண்ணே. அவர் குடுப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் பேச்சுக்கு வச்சு 8 சீட். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு குறைஞ்சு 12 சீட் கேட்பாரு இல்லையா? யார் இருக்கா? 12 பேர் சொல்லுங்க. 2 பேர் ஜி.கே. மணி, அவர் அருள் இருக்காருண்ணே. 2 பேர் அவங்க இருக்காங்க. மகா ஒருத்தங்க இருக்காங்க. மகா ஆமா. வேற யார் இருக்கா? ஆ வரல எண்ணிரலாண்ணே. இந்த பேரன் ஒருத்தங்கிறானா? ஆமா. அவர் ஒருத்தர். கௌதமனா ஏதோ பேரு. அவர் பேர் இருக்காரு. அப்புறம் வந்து ஒருத்தர் பிக்சர்ஸா ஏதோ ஒரு மூவி வச்சிருக்கிற ஒருத்தர் ஜி.கே. மணியோட சன் நெனைக்கிறேண்ணே. அவர் தங்கர் பச்சான் எங்கேங்கிறாரு? தங்கர் பச்சான் இங்க அன்புமணி அவர்கள்ட்ட இருக்காரு. அப்போ மொத்தம் 5 பேரு. 5, 6 பேரு. அப்புறம் 12 சீட்டுன்றீங்க. 3 சீட்டு. உதயசூரியனா தனி சின்னமான்னு முடிவு பண்ணீங்க அவ்வளோதான். அதனால அவரு அவரு இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. அந்த நிலைமை தான் இன்னைக்கு ஐயாவுடைய நிலைமை. விசிகாக்கு ஒரு வேளை இது பண்ணா விசிகாவ திருப்திப்படுத்தி கொண்டு வந்துருவாங்க. ம். கேட்ட 10 சீட்டு குடுத்துட்டோம்ல. வேற என்ன வேணும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவரும் இருப்பாரு. அப்படின்னு என்ன பண்ண வேணான்னுவாரா அவரு? அங்க போய் போவோம். தாவேகா கூட போய் என்ன பண்ண போறாரு? கண்டிப்பாண்ணே. அதனால அதெல்லாம் நடக்காது.